ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்ரீவர்ஸ்னால் என்ன, ஸோ ஒரு கஸ்டம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி மெட்டாடேட்டாவை என்கோட் பண்ணுறது, ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இது ஒரு டிஃபால்ட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் டு கிரியேட் இண்டெக்ஸஸ் வெக்டார் ஸ்டோர் இண்டெக்ஸ். ஸோ இது ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் அரே. ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு அப்புறம் மெட்டாடேட்டா. லெட்ஸே நம்ம ஒரு ஃபோட்டோ கேலரி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து அந்த கண்டென்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க கண்டென்ட்டு. ஸோ அந்த ஃபோட்டோவோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோட்டோவோட லொக்கேஷன், எப்படி எடுத்தது, என்ன கேமரா, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மெட்டாடேட்டாவாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லெட்ஸே மெட்டாடேட்டா ஃபில்டர்ஸை டிஃபைன் பண்ணலாம். ஸோ மெட்டாடேட்டா ஃபில்டர்ஸ்னால் இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம இண்டெக்ஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் மட்டும் நம்ம எடுக்கணும். கேமரா நிக்கான் அப்படிங்கிற நிக்கான் T3D3500 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மெட்டாடேட்டா ஃபில்டருங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இண்டெக்ஸ் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது இண்டெக்ஸ் ஆகி இப்போ இண்டெக்ஸ் வந்து மெமரியில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது போகிறதுக்கு முன்னாடி ரிட்ரீவர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து query engine, query, chat இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கு. ஸோ queryங்கிறது டாப் நோட்ஸை எடுத்து ரிலவெண்ட் நோட்ஸ் எடுத்து அதில் டாப் நோடில் இருக்கிற ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ரிட்ரீவர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு ஒரு கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணுறப்ப அந்த கீவேர்டு எந்தெந்த நோட்ல இருக்கோ எல்லாமே எடுத்துரும். ஸோ அதான் ரிட்ரீவர். ஸோ ரிட்ரீவருங்கிறது வந்து ஒரு query engine வந்து அந்த ரிட்ரீவரை யூஸ் பண்ணி தான் நோட்ஸை எடுத்து அதை வந்து ஸ்கோர் வச்சு இல்லை ரிலவெண்ட் டேட்டாவை வச்சு சார்ட் பண்ணி அதில் இருக்கிற டாப் 3 இல்லை டாப் 2 நம்ம அந்த கே சிமிலாரிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம். வந்து இது வந்தது சிமிலாரிட்டி டாப் கே அப்படிங்கிற பேராமீட்டர் பார்த்தோம். ஸோ இது வச்சு இதுல டாப் கீவேர்ட்ஸ் வந்து எந்த நோட்ல இருக்கோ அது நோட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்ரீவர்ஸுங்கிறது ஜஸ்ட் எந்த வாட் எவர். ஸோ ஜஸ்ட் சின்டாக்ஸ் வந்து ஆஸ் ரிட்ரீவர் தான். ஒரு மார்க் டவுன்ல இருக்கு. ஓகே, ஸோ ரிட்ரீவர் பண்ணியாச்சு. இப்போ ரிட்ரீவரை query பண்ணி பார்க்கறதுக்கு என்னன்னா சேம் ரிட்ரீவர் டாட் retrieve ஸோ ஃபோட்டோ ஃப்ரம் பாரிஸ். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்ல அதான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ இண்டெக்ஸ் பண்ணியிருக்கிறது மொத்தமே 2 டாக்குமெண்ட் தான். ஸோ வந்து வாட் எவர் ஸோ 2 டாக்குமெண்ட்னால இது மட்டும்தான் வருது. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இன்னொரு பிடிஎஃப் வச்சு. ஸோ அதில் உங்களுக்கு இன்னொரு ரிட்ரீவர்னா நிறைய நோட்டில் எல்லா நோடுமே ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதான் ரிட்ரீவர். ஸோ எதுக்கு இந்த ரிட்ரீவரை பற்றி இப்போ பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ரிட்ரீவர்ல தான் நம்ம ஃபில்டர்ஸ் வந்து செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல்ரெடி மேலே ஃபோட்டோ ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அந்த ஃபோட்டோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து லெட்ஸே லொகேஷன் வந்து பாரிஸ் அப்படிங்கிறது மட்டும் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஸோ ரிட்டர்ன் ஆகணும்னா இந்த மாதிரி மெட்டாடேட்டா ஃபில்டர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு மெட்டாடேட்டா ஃபில்டருங்கிற ஆப்ஜெக்டில் கீ லொகேஷன், ஸோ எந்த கீங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ லொகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் மெட்டாடேட்டா, இதுதான் கீ, இது வந்து அதோட வேல்யூ. ஸோ வேல்யூ இங்கே இருக்குது, கீ இங்கே இருக்குது. ஆப்ரேட்டர் வந்து ஃபில்டர் ஆப்ரேட்டர் ஈக்குவல், நாட் ஈக்குவல், கண்டைன்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அந்த 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 லிங்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் நான் கொடுக்குறேன், லேட்டராக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்டரை எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம்னா இங்கே அப்ளை பண்ணிடலாம், ஃபில்டர்ஸ் ஈக்குவல் டு ஃபில்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா ஆகுதோ, என்ன 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 ஃபில்டர் வச்சிருக்கோமோ அது மட்டும்தான் வரும். ஸோ ஈவன் வந்து நம்ம ஷோமி ஃபோட்டோஸ் போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி ஸோ இந்த இடத்துல வந்து சைனான்னு கொடுப்பேன். ஸோ சைனாவில் இருக்க ஃபோட்டோ மட்டும் அந்த, ஸோ ரெண்டுமே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபில்டரில் வந்து எனேபிள் பண்ணுறேன். சாரி, மேலே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நான் ஷோ ஃபோட்டோஸ் ஃப்ரம் சைனான்னு கொடுத்தாலும் நம்ம ஃபில்டர்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த பாரிஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆன இந்த இது மட்டும்தான் நமக்கு இதில் வருது. ஸோ இப்போ நான் எடுத்து விட்டேன்னா இந்த இது எடுத்து விட்றப்ப ஸோ எல்லாமே வரும். ஸோ ஃபோட்டோஸ் ஃப்ரம் சைனாங்கிறப்ப. ஸோ ஃபில்டர்ஸ் வந்து இதெல்லாம் எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு சிஎஸ்வி டேட்டா ப்ளஸ் பிடிஎஃப் டேட்டா ரெண்டையும் சேர்த்து இண்டெக்ஸ் பண்ணுறப்ப இந்த மெட்டாடேட்டா ஃபில்டர்ஸ்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு மெட்டாடேட்டாவை மெட்டாடேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லலாம். ஸோ நோடில் இருக்கிற டெக்ஸ்ட், நோடுங்கிறது நம்ம கண்டென்ட்டு, நோடில் இருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து வாட் எவர் டேட்டா நம்ம என்னென்ன டேட்டா கிரியேட் பண்ண முடியுமோ அதை எல்லாமே லாவா இண்டெக்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ அதோடைய லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ராக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்டர்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் நம்மளோட நோட்லேருந்து என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சப்போஸ் லெட்ஸே இந்த இந்த அபவ் எக்ஸாம்பிளில் வந்து இதை காப்பி பண்ணி புது இதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி விஎஸ் கோடில் ஸோ இதில் வந்து நான் ஜேசானா ஸ்டோர் பண்ணிவிட்டு
ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுத்தா ஃபார்மட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அட்லீஸ்ட் இது ரீடபுளாக இருக்குது. ஸோ இதில் நம்ம மெட்டாடேட்டா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்டுங்கிற மெட்டாடேட்டா இங்கே இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன டெக்ஸ்ட்டோ இது இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம வந்து வேற சில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் டேட்டாவை. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வச்சு சம்மரி கிரியேட் பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட்டை வச்சு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ அந்த நோடில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு டைட்டில், ஒரு 5 or 6 கீவேர்டு. ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் டேட்டா இருக்குன்னா அதில் இருக்கிற கீவேர்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சுக்கும். ஸோ சர்ச் பண்ணுறப்ப வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ் எக்ஸ்ட்ராக்டருங்கிறது வந்து பேஸ் எக்ஸ்ட்ராக்டர் கிளாஸ். நம்ம இந்த பேஸ் எக்ஸ்ட்ராக்டர் வச்சு நம்ம கஸ்டம் எக்ஸ்ட்ராக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளா ஒரு எக்ஸ்ட்ராக்டர், அது இப்போ தேவையில்லை. ஸோ இதான். ஓகே, லெட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த இதை யூஸ் பண்ணி இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோங்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் இன்க்ளூட் பண்ணி அதில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இந்த எக்ஸ்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேவைப்படுறதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் ரீடர், இன்பில்ட் லாமா இண்டெக்ஸ் பிடிஎஃப் ரீடர் வச்சு டிஃபைன் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு பிடிஎஃப்பை. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நோடுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸை வந்து சங்க் சைஸ் 512 சங்க் சைஸ் வந்து 512, ஓவர்லாப் வந்து 50. ஸோ மீனிங் 512 சங்க் சைஸ் 512 பைட்ஸ்க்கு வந்து அது ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 50 பைட் வந்து ப்ரீவியஸ் ஒவ்வொரு நோடுலையும் இருக்கிறப்ப டேட்டாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுக்கும். அப்போதான் வந்து எந்த எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த நோடு வந்து எங்கேருந்து எங்கே முடியுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ என்டிட்டி எக்ஸ்ட்ராக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு நேம், பிளேஸு, ஆப்ஜெக்ட், லொகேஷன், அந்த மாதிரி என்டிட்டி எல்லாத்தையும் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணி வைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரி எக்ஸ்ட்ராக்டர். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு என்ன சம்மரி, அந்த சம்மரி எடுக்கிறப்ப ப்ரீவியஸ் நோடுடைய சம்மரி என்ன, செல்ஃப்னா அந்த நோடுடைய சம்மரி என்ன. ஸோ எல்லாமே நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ கீவேர்டு எக்ஸ்ட்ராக்டர் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல வந்து என்ன கீவேர்டு இருக்கு. ஸோ டைட்டில் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம், தென் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ அதுவாக வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அது ஆக்சுவலாக என்னோட சிஸ்டத்தில் இது கிரியேட் ஆக ஒரு 10 minutes ஆச்சு. பட் இது ஆல்ரெடி நான் ரன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோடைய ஜேசான் ஃபைலை இப்போ காட்டுறேன். ஸோ நீங்கள் ரன் பண்ணுறப்ப எப்படி அவுட்புட் வரும்னா இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சு தான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக போய் எல்லாத்தையும் எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணும். எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணி வெக்டார் கிரியேட் பண்ணி எம்பெடிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வெக்டார்ஸ், எம்பெடிங் எல்லாமே. ஸோ இப்போ லெட் மீ ஓப்பன் தட் ஃபைல். ஓகே, ஸோ ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆன டேட்டா வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் டிஃபால்ட் வெக்டாரில் இந்த வெக்டார்ஸ் எம்பெடிங்ஸ் இருக்கும். டாக் ஸ்டோரில் தான் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த டாக் ஸ்டோர்லேயுமே வந்து ஜேசான் ஃபைலில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்பயுமே ஒரு வேர்ட் ரேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் கொடுத்துடலாம். ஃபார்மேட் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே என்னென்ன ஹேஷ் டாக்குமெண்ட் நோடு அப்படியே ஹேஷஸ் எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இப்போ நம்ம ஒரு செக்ஷன் எடுக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாமே. ஸோ இங்கே வந்து மெட்டா டேட்டா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபைல் நேமு கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிடிஎஃப். ஸோ என்டிட்டிஸ் அந்த பர்டிகுலர் பிளாக்ல. ஸோ பிளாக்னு மீன் பண்ணுறது இங்கே டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது இந்த டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்ல வந்து என்னென்ன என்டிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்கே க்ளீனாக ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் செக்ஷன் சம்மரி. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற நோட்ல என்ன சம்மரி அப்படிங்கிறதும் வச்சிருக்கோம். இந்த செக்ஷனுடைய சம்மரி என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ எக்ஸப்ட் கீவேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் ஒரு 10 நம்ம கொடுத்துருக்கோம், அதனால 10 இருக்கு. ஸோ டாக்குமெண்ட் டைட்டில். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு என்ன டாக்குமெண்ட் டைட்டில் வைக்கலாம்,
என்ன அப்ராப்ரியேட்டா இருக்குங்கிறத பார்த்து இங்க இருக்கு. ஸோ கொஷின்ஸ். ஸோ இதுவா வந்து அந்த சம்மரியில வந்து ஏ அந்த எல்லா லாவா இண்டெக்ஸே வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் நம்ம 3ன்னு கொடுத்தனால 3 கொஷின்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதனால என்னன்னா இந்த 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 மெட்டாடேட்டா டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் எம்பெடிங்ஸ் வெக்டார் கிரியேட் பண்றப்ப இந்த டேட்டா இவ்வளவு டேட்டா நம்ம மெட்டாடேட்டாவா கொடுக்கறனால ரிலேட் பண்ணி ஒரு கொஷின் கேட்குறப்ப அந்த அப்ராப்ரியேட் நோடு எடுத்துட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது அந்த டாக் ஸ்டோர் டாட் ஜேசன். ஸோ ஆல்ரெடி இது ரன் பண்ணியாச்சு. அதனால நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த இண்டெக்ஸை வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணதை லோட் பண்ண போறேன். ஸோ பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதை. ஸோ ஸ்டோரேஜ் கான்டாக்ட்ல லோக்கல் டைரக்டரியை இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதை வந்து லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லோட் பண்ணோடனே லோடட் இண்டெக்ஸில் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு குறி இதில் ரன் பண்ணி பார்ப்போம். till Ronaldo age. I know it's very simple question. Thirty-six years old. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருந்ததை வச்சு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இபிஎல்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இபிஎல்னு அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இன்டர்நேஷனல் கேம்ஸ். மேபி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். சிமிலாரிட்டி டாப் கே வந்து இப்போ 5ன்னு கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை நோடு, அந்த நோடை ரிட்ரீவ் பண்ணி அதில் இருக்க டாப் நோடில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். ஓகே, இங்கிலாண்டில் போய் ப்ளே பண்ணுறவன் நியூமரஸ் கோல்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் நம்ம வேற ஒரு கொஸ்டின் கேட்போம். வாட்ஸ் இஸ் டோட்டல் கோல் இன் 2008 Manchester United. ஸோ ஸோ இது வந்து ஜஸ்ட் query பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒன் ஸ்டெப். ஓகே, அது போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்ட்ரீமிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சாட் ஜிபிடி யூஐலலாம் வந்து ஸ்ட்ரீமிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு query engine-ல போட்டால் நம்ம டேட்டா வந்து வர ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ அது அதுக்கு வந்து இந்த பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம அது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு சிம்பிள் சேட் பாட் ஸ்ட்ரீம்லிட்னு ஒரு லைப்ரரி இருக்கு பைத்தான்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் டெமோக்கு கிரியேட் பண்றது, யூஐ சிம்பிள் யூஐ ஐகான்ஸ் இதெல்லாம் வச்சு கிரியேட் பண்றதுக்கு ஸ்ட்ரீம்லிட் வந்து ஒரு லைட் வெயிட் அப்ளிகேஷன் இன் பைத்தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சேட் பாட் கிரியேட் பண்ணலாம். ஸோ CR7னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ இருக்கு ஆல்ரெடி. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னன்னா பிஐபி இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்லிட்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற கோடை நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்றேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன் நம்ம இம்போர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் லோட் இண்டெக்ஸ் ஃப்ரம் ஸ்டோரேஜ். அது இருக்கு இந்த ஆல்ரெடி லோக்கல் இண்டெக்ஸை ஸ்டோர் மெமரியில் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து ஸ்டோரேஜ் கான்டெக்ட் கிளாஸ் எதுக்குன்னா எங்க ஸ்டோரேஜ் பெர்சிஸ்டன்ட் டிரைவ் லோக்கல் டிரைவ்ல இருக்கிற இண்டெக்ஸை பாத்தில் அனுப்புறதுக்கு.
ஸோ பேஜுடைய ப்ராப்பர்ட்டிஸு, சைட் பாரு, இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைட் பைத்தான் சின்டாக்ஸு ஒரு லெஃப்ட் சைடில் சைட் பாரில் என்னென்ன மெனு வரணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ இது கேஷே ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஒன் டைம் தான் தடவை பேஜ் லோட் ஆகுறப்ப மட்டும்தான் அது ரன் ஆகும். ஸோ அதனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லோட் இண்டெக்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜில் இது ரன் ஆன பிறகு இது கேஷேல ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் சாட் இன்ஜின் வந்து ஓகே. ஸோ நம்ம கேஷேல லோட் பண்ணியாச்சு. சாட் இன்ஜின் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. சாட் மோட் வந்து கான்டெக்ஸ்ட். ஸோ இட் மீன்ஸ் வந்து சாட் டு டு அண்ட் ஃப்ரம் கான்வர்சேஷன். அசிஸ்டண்ட் ஹியூமனுக்கும் இருக்க கான்வர்சேஷன் எல்லாமே மெமரியில் மெயின்டைன் பண்ணி அந்த கான்டாக்ட் பேஸில் ஆன்சர் பண்ணும் இண்டெக்ஸ். ஸோ அந்த மோடு தான் வந்து சாட் மோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த செஷனில் வந்து மெசேஜஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஏன்னா சாட் ஹிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சாட் இன்ஜின் டாட் சாட்டுங்கிறது இந்த இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ நான். ஸ்ட்ரீம்லிட் ரன் அந்த ஃபைல் நேம் கொடுத்து ரன் ஆயிரும். ஓகே, இதுதான் அந்த சாட் பாட்டு. ஸோ மேன்யூவில் அச்சீவ்மெண்ட்டை பற்றி கேட்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸோ அந்த பிடிஎஃப்ல என்ன மாதிரி இருக்கோ அந்த கொஷின் அந்த 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 கொஷின் கேட்டால் தான் ஆன்சர் வரும். இல்லாட்டி நம்ம ஃபர்தராக இந்த இண்டெக்ஸ் பண்ணுறப்ப ஃபில்டர்ஸ் மெட்டாடேட்டாலாம் அந்த ஒவ்வொரு நமக்கு என்ன டேட்டா பிடிஎஃப்ல இருக்கோ அதை வந்து இன்னும் ப்ராப்பராக பார்ஸ் பண்ணி பண்ணாதான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் சாட்பாட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் வேற என்ன கேட்கலான்னா, ஸோ மேனுவல் இருக்கப்ப 2021-2022 சீசனில் இதான கோல் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து உள்ள அந்த பிடிஎஃப்ல இருக்கிற டேட்டாவை வச்சு நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப்ல இருக்கிற டேட்டாவுமே வந்து இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து டேபிள்ஸில் இருக்கும். ஸோ நம்ம பிடிஎஃப் ரீடர் யூஸ் பண்ணனால அந்த மார்க்அப் வந்து ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு இருக்கு. ஸோ இதே இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் ரிலேட்டட் இல்லை சயின்டிஃபிக் ரிலேட்டட் பிடிஎஃப்லாம் அதை வந்து அந்த பார்ட்டையும் நம்ம கஸ்டம் மேனுவலாக பார்ஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை பார்ஸ் பண்ணாதான் நமக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இதுங்கிறனால அதில் ஒர்க் ஆகுது. ஸோ வேற கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கலாம். எஃப்ஏ கம்யூனிட்டி சீல்ஸுங்கிறது ஒரு இது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ மேபி ஓகே இப்போ ஓகே அதோடைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக இன்னமுமே ஒரு எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஸோ இந்த இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸை மட்டும் தான் அங்கே லோட் பண்ணியிருக்கோம். அது போல் அந்த சாட் இன்ஜினையே வந்து இங்கே கேஷுவலியே லோட் ஆகி அது ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பண்ணிட்டா இது ஒன்லி ஒன்ஸ் தான் சாட் இன்ஜினும் லோட் ஆகும்.
UEFA champion. ஸோ யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கிற பர்டிகுலர் டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். ஓகே, ஸோ இஃப் எனி கொஷின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் நம்ம இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் டு லாமா இண்டெக்ஸ், ஒரு query இன்ஜின்னா என்ன, chat இன்ஜின்னா என்ன, எப்படி இண்டெக்ஸ் பண்ணணும், அந்த இண்டெக்ஸ் பண்ணுறப்ப ஃபைல்ஸ் எப்படி லோக்கலில் ஸ்டோர் பண்ணணும், அதை மறுபடியும் எப்படி லோட் பண்ணுறது ஆரம்பிச்சு இப்போ அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் ரிட்ரீவர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், மெட்டாடேட்டா ஃபில்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ராக்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு சேட்பாட், சிம்பிள் சேட்பாட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த லெமன் டெக்ஸ்ட் டுட்டோரியல் பார்த்துட்டு அடுத்த என்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.